அனைவருக்கும் வணக்கம். அது சரியா ராஜஸ்தான் மாநிலம் பாரத்பூர் மாவட்டத்தில் நட்பாய் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல கஸ்கஞ்ச் ரோடு என்ற ஏரியாவில் 17 வயது நேர்ந்த அனுராக் என்ற சிறுவன் 36 வயது நேர்ந்த தன்னுடைய அம்மாவான சுதா சௌத்ரியை தன்னுடைய ஸ்கூட்டியில் அழைத்து கொண்டு வீட்டை நோக்கி சரியா ஜூன் 24, 2023 வாக்கில் ஈவினிங் 4 மணி வாக்கில் ஒரு சாலையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் வீட்டுக்கு போகிற வழியிலேயே இருக்கிற மார்க்கெட்டுக்கு தன்னுடைய அம்மா கூட போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு இரவு நேரத்தில் என்ன சமைக்கலாம் அப்படின்னு பேசினபடி தான் அந்த அம்மாவும் மகனும் அந்த சாலையில் அந்த ஸ்கூட்டியில் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்து நடக்க போகிற விபரீதம் தெரியாமல் சந்தோஷமாக அந்த சாலையில் இவங்களுடைய ஸ்கூட்டியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு தெரியாமல் முகமூடி அணிந்த நிலையில் 2 மர்ம மனிதர்கள் ஒரு 2 வீலரில் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல அவங்களுடைய பைக்கு ஒரு ஸ்பீடு பிரேக் கிட்ட ஸ்லோவாகும்போது இந்த மர்ம நபர்கள் மறைச்சு வச்சிருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து சுதா சௌத்ரியோடைய கழுத்து மேலையும் அவங்களுடைய இடுப்பு பகுதி கிட்டையும் சுட்டுட்டு அங்கிருந்து கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த ஸ்கூட்டியை ஓட்டுற அனுராக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. பதட்டத்தில் ரத்தத்தில் அவங்க அம்மா அந்த ஸ்கூட்டியில இருந்து விழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு நூல் இலையில தப்பிச்ச அனுராக் தன்னுடைய அம்மாவை ஓடி வந்து பார்க்கும்போது தான் அவங்க ரத்த வெள்ளத்தில் துடிச்சு அந்த ரோட்ல கிடக்கிறத பார்க்கும்போது அந்த பையனுக்கு பயங்கரமா பதட்டமாகுது. இது எல்லாமே ஒரு 15 செகண்டுக்குள்ள நடக்கிறதுனால அந்த சமயத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் வந்தா அப்படின்ற எந்த விஷயத்தையுமே அந்த பையனால கணிக்க முடியல. இந்த சம்பவம் பட்ட பகல்லே நடந்ததுனால இமிடியேட்டா சுத்தி இருந்த பொதுமக்கள்லாம் அந்த இடத்துல கூடி இருந்திருக்காங்க. உடனடியாக ஆம்புலன்ஸை வர வச்சு இமிடியேட்டா சுதாவை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ மருத்துவர்கள் சுதாவை சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இருந்திருக்காங்க. மறுபக்கம் இவங்க துப்பாக்கியால சுடப்பட்டு இறக்கப்பட்டிருக்கிறதுனால சந்தேகத்தின் பேரில் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே மருத்துவமனை சார்பில் இருந்து ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால போலீஸ் ஆபீசருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இமிடியேட்டா வந்து இருந்திருக்காங்க. அன்னைக்கு சுதாவுக்கு அந்த ரோட்ல என்னதான் நடந்துச்சு, சுதாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த மர்ம மனிதர்கள் யாரு, எதனால சுதாவை துப்பாக்கியால சுடணும், அப்படி சுதா என்னதான் பண்ணாங்க? 2023 ராஜஸ்தான் மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் and welcome to பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே இமிடியேட்டாக அங்கே அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த சம்பவம் பட்டப்பகல்லே நடந்ததுனால அந்த ஏரியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. லோக்கல் மீடியாவில் இருந்து அந்த ஸ்டேட் மீடியா வரைக்குமே எல்லாருமே இந்த விஷயத்தை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் நட்பாய் போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வராங்க. அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர், எஸ்பி, டிஎஸ்பிலாம் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அதே சமயம் இறந்து போன சுதாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் முடிந்ததுக்கு பிறகு அவங்களுடைய சடலத்தை சுதாவுடைய பையன்கிட்டையும் சுதாவுடைய அப்பா கிட்டையும் கொடுத்துருந்துருக்காங்க. மறுபக்கம் கிரைம் நடந்த இடத்துக்கு இமிடியேட்டா வந்து அங்க சுத்தி இருக்கிற கடத்தெருகளில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அங்க உள்ள சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்த சமயத்துல தான் சுதாவுடைய இறுதி சடங்குலாம் முடிந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மகனான அனுராக் தன்னுடைய தாத்தாவான பதன் சிங் அழைத்து கொண்டு அதே நட்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாருன்னா, எனக்கு என்னவோ என்னுடைய சித்தப்பாவான மனோஜ் சௌத்ரி மற்றும் என்னுடைய சித்தியான சுசிலா சௌத்ரி மேலதான் சந்தேகமா இருக்கு. இதனால நீங்க அவங்கள விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்னு 2 பேருமே ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசர் இறந்து போன சுதா சௌத்ரிக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அனுராக் மற்றும் இவங்க யார் மேல பழி சொன்னாங்களோ அந்த மனோஜ் சௌத்ரி மற்றும் சுசிலா சௌத்ரிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இறந்து போன சுதாவுக்கு 18 வருடத்திற்கு முன்னாடியே திருமணம் ஆயிருந்திருக்கு. இவங்களுடைய சொந்த ஊர் உத்தரப்பிரதேச மாநிலம். இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பதன் சிங் அப்படின்றவருடைய மகள் தான் இந்த சுதா சௌத்ரி. இந்த சுதா சௌத்ரிக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் நட்பாய் அப்படின்ற பகுதியை சேர்ந்த சிஆர்பிஎஃப்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிற புஷ்பேந்திர சௌத்ரியோடைய வரன் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஆரம்பத்தில் பையன் நல்ல பையன், ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை இந்த புஷ்பேந்திராவுக்கு கட்டி கொடுத்திருக்காரு பதன் சிங். அதன் பிறகு சுதா சௌத்ரி ராஜஸ்தான் மாநிலத்துக்கு வந்ததுக்கு பிறகு புஷ்பேந்திராவுடைய வீட்டில் தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் புஷ்பேந்திரா வீட்டில் இருந்திருக்காரு. அதன் பிறகு டெல்லியில் டியூட்டி அப்படிங்கிறதுனால 2 பேருமே கொஞ்ச நாட்கள் தான் ஒன்னா இருந்திருக்காங்க. தொடர்ந்து தன்னுடைய மாமனார், மாமியார், மைத்துனர் அப்படின்னு எல்லாரோடையுமே இந்த பெண் தங்கி காலையில இருந்து இரவு வரைக்குமே வீட்டில்
வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையுமே இவங்க மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்கள்ல இவங்க பிரெக்னன்ட் ஆகி திருமணமாகி 14 மாதத்துல தான் அனுராக் அப்படின்ற அந்த பையனுமே பெற்று எடுத்திருக்காங்க. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் கூட தன்னுடைய கணவர் தான் கூட இல்லாததுனால குழந்தையும் பார்த்து கொண்டு வீட்டு வேலையுமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சுதா என்னதான் அந்த வீட்டு வேலைகள்லாம் செஞ்சாலுமே அவங்களுடைய மாமியார் அதை பத்தி பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. எது செஞ்சாலுமே குறை சொல்றது, அப்படி இல்லைன்னா எதுவுமே வேலைகளை பார்க்க மாட்டா அப்படின்னு தன்னுடைய மகன் வந்ததுக்கு பிறகு அழுது புலம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதற்கு நடுவுல சுதாவுக்கும் புஷ்பேந்திராவுடைய அம்மாவுக்கும் அடிக்கடி வீட்டில் சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. வீட்டு வேலைகள் சம்பந்தமாக தான் இந்த சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது ஒரு கட்டத்தில் 2 பேருமே வெறுக்கிற அளவுக்கு வர ஆரம்பிக்குது. மறுபக்கம் புஷ்பேந்திராவும் தன்னுடைய அம்மாவை பேச்சு கேட்டுக்கொண்டு இந்த சுதா சௌத்ரி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்காரு. இதனால அந்த குழந்தை பிறந்து 6 மாதம் இருக்கிற சமயத்திலேயே வேற வழி இல்லாம தன்னுடைய கணவரை பிரிந்து இந்த பெண் தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து சுதா என்னதான் டிவோர்ஸ்லாம் அப்பீல் பண்ணியிருந்தாலும் லீகலாக அவங்களுக்கான டிவோர்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டே தான் போகுது. இதற்கு நடுவில் இவங்க பிரிஞ்சு வந்த 3வது வருடத்திலேயே அந்த கணவர் சுசிலா என்ற பெண்ணை 2வது திருமணம் பண்ணி கொண்டு ஒரு ஆண் குழந்தையுமே பெற்றெடுக்கிறாரு. தொடர்ந்து என்னதான் சுதா கிட்ட இருந்து டிவோர்ஸ்லாம் கிடைக்காம இருந்தாலும் கூட இந்த புஷ்பேந்திரா அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம இந்த 2வது திருமணத்தை பண்ணி இருந்திருக்காரு. இப்போ டிவோர்ஸ் கிடைக்காததுனால லீகலா சுதா சௌத்ரி தான் வைஃப். இப்படி தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே போகும்போது தான் ஆக்சிடென்ட்ல இந்த சுதா சௌத்ரி இறப்பதற்கு 3 வருடத்திற்கு முன்னாடி அவங்களுடைய கணவரான புஷ்பேந்திரா இறந்து போயிருந்திருக்காரு. இதனால சிஆர்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய லம்பான ஒரு தொகையை புஷ்பேந்திரா இறந்ததுக்காக ஒரு இழப்பீடா அவருடைய மனைவியான, அதாவது அபிஷியலா லீகலா இருக்கிற அவருடைய மனைவியான இந்த சுதா சௌத்ரி கிட்ட தான் கொடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய பென்ஷன் பணம் எல்லாமே இந்த சுதா சௌத்ரிக்கு வர மாதிரி தான் இருக்கு. அதற்கு காரணம் லீகலா 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கவே இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே புஷ்பேந்திராவுடைய 2வது மனைவியான சுசிலாவுக்கு ஒரு பயங்கர தலைவலியை கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கு முன்னாடியே சுதா தனக்கு ஏதாவது ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரத்பூர் அப்படின்ற பகுதியில் ஒரு ஆக்சிஜன் பிளான்ட ஒரு பார்ட்னர்ஷிப்ல நிறுவி இருந்திருக்காங்க. அதன் மூலமா சில வருமானங்கள்லாம் இவங்க கிடைச்சிருந்திருக்கு. அதே சமயம் 2022 காங்கிரஸ் கட்சியில வார்டு மெம்பரா நின்று அவங்க தோத்து கூட போயிருந்திருக்காங்க. இப்போ தொடர்ந்து புஷ்பேந்திரா இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய இழப்பீட்டு தொகை, அவருடைய பென்ஷன் தொகை எல்லாமே சுதாவுக்கு வரதுனால இந்த சுசீலாவுக்கு பயங்கர ஆத்திரமும் ஒரு கோபமும் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால புஷ்பேந்திரா மேல நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கிறதுனால அதன் தான் பேருக்கு எப்படியாவது மாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு எல்லாமே காசு கொடுத்து சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி தன்னுடைய பேரில் வந்து அந்த லேண்ட் எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ளவும் செய்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சுதா இமிடியேட்டா ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்திருக்காங்க. இதனால 2 பேருக்குள்ளேயுமே பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் இறந்து போன புஷ்பேந்திராவுடைய தம்பி தான் இந்த மனோஜ் சௌத்ரி. இந்த மனோஜ் சௌத்ரிக்குமே தன்னுடைய அண்ணனுடைய பணம் எதுவுமே தன்னுடைய அண்ணியான சுதா சௌத்ரிக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால எப்படியாவது சுசீலாவுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சுதாவை வந்து உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கான். இதன் காரணமாக தான் இறந்து போன சுதாவுடைய மகனான அனுராக்கு இந்த மனோஜ் மேல சந்தேகம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தாத்தாவை அழைச்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து அந்த 2 முகமுடி அணிந்த மர்ம மனிதர்களுடைய உடல் பாவனைகளை பார்த்ததுல ஒருத்தனுடைய பாவனை மட்டும் தன்னுடைய சித்தப்பாவான மனோஜ் சௌத்ரி மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த அனுராக் என்ற சிறுவன் நடந்த விஷயங்கள், குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெள்ள தெளிவா கொடுத்திருந்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வர ஆரம்பிச்சதுமே இமிடியேட்டா மனோஜ் எங்க அப்படின்னு தேடும் போது அவருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஒருவேளை அவர் இந்த கிரைம்ல ஈடுபடலனா கண்டிப்பா அவருடைய மொபைல் வந்து ஆன்ல தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு லிங்க் ஆகியிருந்திருக்கு, அதனாலதான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்ற சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. அதே சமயம் அவர் ரீசெண்டா யாராருக்கெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தன்னுடைய அண்ணனுடைய 2வது மனைவியான சுசிலா கிட்ட தான் அடிக்கடி இந்த மனோஜ் பேசியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இறுதியா போலீஸ் ஆபீசர் அடுத்த நாள் இரவே இந்த மனோஜ் சௌத்ரியை கைது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சுசிலா சௌத்ரி அப்படின்றவங்களையுமே கைது பண்றாங்க. 2 பேருமே கைது பண்ணி தனித்தனியா கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே இவங்க ஒத்துக்கொள்ளவும் செய்றாங்க. ஏற்கனவே அனுராக்கோடைய ஸ்டேட்மெண்ட் படி என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இந்த மனோஜும் சுசீலாவும் சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணனுடைய பணம், அண்ணனுடைய பென்ஷன் எல்லாமே சுசீலா பேரில் மாற்றினதுக்கு பிறகு இந்த மனோஜும் சுசீலாவும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணி 2வது மனைவியான சுசீலா தன்னுடைய கணவர் பேரில் இருந்த விவசாய நிலங்கள்லாம் மாற்றிட்டதுனால சுதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த விஷயம் பயங்கர ஆத்திரத்தையும் பயங்கர சண்டைகள்
சர்ச்சைகளையுமே இவர்களுக்குள்ள ஏற்படுத்தி இருந்திருக்கு. இதன் காரணமா சுதாவை காலி பண்ணிட்டா அண்ணனுடைய பென்ஷன் பணம், அண்ணனுக்கு வர வேண்டிய இழப்பீடு தொகை எல்லாமே இந்த சுசிலாவுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு இவங்க திட்டம் தீட்டி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சுசிலாவுடைய தம்பியான மாதவ் அப்படின்ற ஒருத்தனை போய் பார்க்குறாங்க. அவன் என்ன சொல்லி இருந்திருக்கானா, உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு கூலிப்படையை சேர்ந்த சில ஆட்களை தெரியும், அதனால அவங்கள நான் வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி டீலிங்லாம் பேசி இருந்திருக்கான். மேற்கொண்டு இந்த சுதாவை கொலை பண்ணுவதற்காக 5 லட்சம் ரூபாய் டீலிங் பேசப்பட்டிருந்திருக்கு. இமிடியேட்டா மாதவ் அப்படின்றவன் அதுக்கு ஓகே சொன்னதுனால உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு மைனர் பையன்கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதவ் டீலிங் பேசி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அட்வான்ஸா 4000 ரூபாயை இந்த மனோஜ் சௌத்ரி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அந்த மைனர் பையன் இந்த மாதவ், சுசிலா, மனோஜ் அப்படின்னு இந்த 4 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. சுதாவுடைய ஆக்டிவிட்டிஸ், அவ எங்கெங்க போறா, என்னென்ன பண்றா, அவ எப்படி இருப்பா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த பையன் கிட்ட அடையாளம் காட்டுறாங்க. அப்படி நோட் பண்ணதுல சுதா எப்போதுமே பாரத்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற தன்னுடைய ஆக்சிஜன் பிளான்ட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவது வழக்கம். அப்படிதான் சரியா ஜூன் 23ஆம் தேதி அவங்க போறாங்க. ஈவினிங் நேரத்தில் ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் இவங்க வீட்டில் இருந்து ஸ்கூட்டியில் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி அதன் பிறகு பஸ் ஏறி தான் பாரத்பூர் அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் பஸ்லேயே வந்து தன்னுடைய மகனை வர சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் ஸ்கூட்டியில் வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறது இந்த கும்பலுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கும்பல் நினைச்ச மாதிரியே சரியா ஜூன் 24, 2023 வாக்குல சுதா சௌத்ரி தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியிருக்காங்க. காலை நேரத்திலே கிளம்பி அந்த பாரத்பூரில் இருக்கிற ஆக்சிஜன் பிளான்ட்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் எப்போதும் போல ஈவினிங் நேரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு இந்த மனோஜ் சௌத்ரியும் சுதாவை கொல்ல போற அந்த மைனர் பையனும் முகமுடியில அணிந்து கொண்டு நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே மறைத்து கொண்டு ஒரு 2 வீலர்ல சுதாவையும் அனுராக்கையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. இறுதியா அவங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வீடு கிட்ட போற சமயத்துல தான் அந்த மைனர் பையன் தங்கிட்டே இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுதாவை 2 முறை சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த மைனர் பையனுக்கு பேசினபடி பணம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க 2 பேர்கிட்ட இருந்து கேட்டதுமே இமிடியேட்டா அந்த மைனர் பையனையுமே தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவர்கள் அனைவருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைய கேட்டால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம புஷ்பேந்திராவை 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டதுனாலையும் 2 பேருக்குமே ஒவ்வொரு ஆண் பசங்க இருக்கிறதுனால சரிசமமாக பிரிச்சுக்கிட்டு சண்டை போடாமல் போயிருந்துருக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு எனக்கு தான் மொத்தமும் வேணும் அப்படின்னு ஒரு பேராசை தான் கொலை பண்ணுற அளவுக்கான ஒரு ஆத்திரத்தை தூண்டி இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளி இருக்கு. இந்த விஷயத்தில் பேராசைப்படாமல் இருந்திருந்தா 2 சைட்லையுமே யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூகமாக இவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி கிரைமில் ஈடுபட்டு சுதாவையும் வாழ விடாம இவங்களுமே கோர்ட்டு வாசல் ஜெயில்னு கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியாமல் அலைய தான் போகிறாங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த சுசீலா, மனோஜ் சௌத்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.